ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தினுடைய கடைசி நாளை நாம் காணும்படியான பலத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். சங்கீதம் 118:5 கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். நேத்து பார்த்தோம், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டருளி. இன்னைக்கு அதே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார் and set me on a broad place. அதான் நம்பிக்கை. தாவீது பக்தன் சொல்றாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, கேட்டு என்னை விசாலத்தில் வைத்தார். நெருக்கத்திலே நான் கூப்பிட்டேன், நெருக்கத்திலே நான் கதறினேன், நெருக்கத்தில் ஆண்டவரை தேடினேன், நெருக்கத்தில் ஆண்டவரே என்று கூப்பிட்டேன். அவருடைய சமூகத்திலே கதறின ஜெபம், அவருடைய சமூகத்திலே செலவிட்ட நேரம், அவருடைய சமூகத்தில் போராடின நேரங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் அந்த ஆண்டவர் செய்த காரியம் என்ன? விசாலத்திலே நம்மை வைத்தார். என்ன விசாலத்தில் வைத்தார். தாவீது சொல்றாரு, எனக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான். ஆனா ஆண்டவர் காத்தார்ல. எத்தனையோ முறை சவுலினுடைய கண்களுக்கு தாவீதை காத்துக்கொண்டே இருந்தாரே. அந்த ஒரு பாதுகாப்பை எண்ணிதான் தாவீது சொல்லுகிறார், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்து விட்டார். இந்த விசாலத்திலே என்னை வைத்திருக்கிறார். இன்னைக்கு என் பாதையெல்லாம் திறந்ததா இருக்கிறது. நான் நெருக்கத்தில் இருக்கும்போது பாதையே தெரியல, நான் நெருக்கத்தில் இருக்கும்போது இருக்க வழியே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நெருக்கத்தில் இருந்ததுனால, கூப்பிட்டதுனால எனக்கு எங்க பார்த்தாலும் புதிய புதிய பாதைகள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு வழியே இல்லை, எல்லாமே அடைப்பட்டு விட்டது என்று சோர்ந்து நிக்கிறவங்கள, நிறைய பேர் வேலை கிடைக்காம, நிறைய பேர் ஒரு நல்ல ஊதியம் இல்லாம, நிறைய பேர் தடுமாறி கொண்டு, நிறைய பேரினுடைய எதிர்கால வாழ்க்கை தான் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கவலையோடு, கேள்விக்குறியோடு நம்ம வாழ்றோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாலத்துல வைப்பேன், உனக்கென்று ஒரு புதிய பாதையை நான் தருவேன். இந்த பாதையை ஒருவரும் தடை செய்ய முடியாது, அந்த பாதை ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாது. இந்த பாதை நிச்சயமாய் உனக்கென்று திறந்தே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதான் ஆண்டவர் நம்பிக்கையின் வார்த்தை. கவலைப்படாதிருங்கள், அவர் நம்மை விசாலத்திலே வைக்க போகிறார். நம்ம ஜெபத்துக்கு பதில் தர போகிறார். நம்மை நிச்சயமா உயர்த்த போகிறார். நமக்கென்று வைத்த திட்டங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேறும். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை விசாலத்திலே வைக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டவர்களே எங்களை விசாலத்தில் வைக்கிற ஆண்டவரப்பா. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமும் வெறுமனே போகாது என்று அறிந்துமை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் விசாலத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்த கெஞ்சணும். எங்கள் வழிகள் எல்லாம் உருவாக்குங்கப்பா. எங்களுக்கென்று புதிய வழியை திறந்து தாருங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ தடைகளிலே நம்பிக்கை இழந்து நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கென்று நீர் புதிய பாதையை உருவாக்க முடியும், எங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று நம்புகிறோம். பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.